அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون قال الله سبحانه وتعالى بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العلي العظيم. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்துக்கு முன்னுள்ள சமுதாயங்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றன, அவர்களுடைய வாழ்க்கை எந்த அடிப்படையிலே அமைந்திருந்தது, அதே நேரத்திலே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், அந்த காலகட்டத்திலே எவ்வாறான ஒரு நிலையிலே அந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரமல்ல, மனித சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே நிறைய விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல் ஹலாரத்துல் இஸ்லாமியா என்ற ஒரு நூல் எனக்கு கிடைத்தது. இந்த நூலினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது மனிதனுடைய வரலாறை பற்றி கூறுகின்ற பொழுது, இந்த உலகத்தை படைத்த இறைவன் மனிதன் படைப்பதற்கு முன் இந்த உலகத்திலே என்னென்ன அம்சங்கள் இருந்தது, மிருகங்கள், தாவரங்கள், மனிதனை தவிர உள்ள எல்லா விடயங்களும் படைக்கப்பட்டிருந்தனவா, அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது உலகத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அழகான முறையிலே இந்த நூலிலே ஒரு அறிஞர் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இப்புவிக்கோளில் உயிர்களின் தோற்றம் குறித்த விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஏற்படும் ஒவ்வொரு முன்னேற்றமும் அவற்றின் முதல் தோற்ற திகதியை மேலும் தொலைக்காலத்துக்கு பின்தள்ளி வருவதுடன் விடுவிக்க வேண்டிய புதிர்களையும் தீர்த்து வைக்க வேண்டிய குழப்பங்களை மேலும் அதிகரிக்கின்றன. இப்புவிக்கோள் நீண்ட நெடுங்காலம் உயிர்களை போஷித்து வந்துள்ள போதிலும் மனித குலத்தின் தோற்றம் சார்பு ரீதியில் ஓர் அண்மைக்கால நிகழ்வாகவே உள்ளது. இந்த நீண்ட நெடிய யுகங்களின் ஒரு கணமென்றே இதனை கூற வேண்டும். எனினும் மனிதனின் ஆதி முதல் குறித்த ஆய்வை பல தெளிவற்ற நிலைகளும் மர்ம முடிச்சுகளும் சூழ்ந்துள்ளன. விஞ்ஞானிகளும் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களும் அகழ்வாராய்ச்சி, கலைப்பொருள், தானியம் மற்றும் மனிதனின் புராதன நினைவு சின்னங்கள் என்பனவற்றின் கண்டுபிடிப்புகளின் மூலம் வரலாற்றின் தொடரான பல கட்டங்களூடாக மனிதனின் படிப்படியான முன்னேற்ற பயணத்தை அடையாளம் காட்டக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளனர். இந்த வரலாற்று கட்டங்களை பற்றி இவ்வாறு மனிதன் தோன்றுவதற்குள்ள நிலைமைகளை பற்றி சொல்லுகின்றார்கள். மனிதன் இந்த உலகத்திலே தோன்றியதற்கு பிறகு அவனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பெரும் மிருகங்கள், அவன் பழக்கப்படாத இந்த நாகரிகமே தோன்றாத காலகட்டத்திலே மனிதன் இவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பெரும் மலைகளுக்குள், மலை குகைக்குள் தன்னை அவன் பாதுகாப்பாக புகலிடம் தேடி ஒளிந்து கொண்டான். அதற்கு பின்னால் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவனை தாக்குகின்ற மிருகங்கள், அவைகளிலிருந்து பாதுகாப்பதற்காக கற்களையும், யுகம் என்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது, அதாவது பழைய கற்காலம் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு பிற்பட்ட பழைய கற்காலம், புதிய கற்காலம் என்று சொல்வார். அதாவது கல்லினாலும் கம்புகளினாலும் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதற்கு பின்னால் மனிதன் யோசிக்கின்றான். அப்பொழுது யார் வேட்டையாடுகின்றானோ அந்த வேட்டையாடக்கூடிய மனிதன் தான் என்ன செய்வான், ஒரு
அவனுக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தோன்றியது. இப்படியாக மனிதன் அந்த தலைமைத்துவ அவனுக்கு வேட்டையாடக்கூடிய மனிதனை முற்படுத்தி போகின்ற அந்த காலகட்டத்திலே இந்த மனிதன் மேலும் சில கருவிகளை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்தான். உதாரணமாக ஒரு சுத்தியல் ஒன்று தேவை என்று சொன்னால் ஒரு கம்பில் கல்லை கட்டி கொள்வது. பொருட்களை உருட்ட வேண்டும் என்று சொன்னால் மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த மரங்களிலே மரக்குட்டிகளிலே இருந்து மனிதன் தள்ளி கொண்டு போவான். அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய கற்களை எல்லாம் மனிதன் சேர்த்து வைத்து அவன் சில வேலைகளை செய்கின்ற பொழுதோ அந்த கல்லோடு கல் உறைஞ்சுகின்ற பொழுது அங்கே நெருப்பை கண்டுபிடிக்கிறான். இருள்களில் இருந்தும் அடுத்த தன்னுடைய மனதுக்கு உடலுக்கு ருசியான உணவுகளை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டியும் மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால் இந்த நெருப்புகளிலே மனிதன் என்ன செய்வான், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்படியாக மனித சமுதாயத்தினுடைய விடயங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்ற பொழுது அவன் சில மிருகங்களை இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஈட்டிகளை செய்ய தொடங்கினான். அதே நேரத்திலே இந்த மீன்களை பிடிப்பதற்காக வேண்டி என்ன செய்வான், ஒரு வகையான ஈட்டியையும் குத்தி பிடிக்கக்கூடிய அந்த விடயங்களையும் கற்றுக்கொண்டான். இப்படியாக மனிதன் வாழ்ந்து கொண்டு போகின்ற பொழுது சில மிருகங்கள் அவனோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மையோடு அவைகள் இருந்தன. அதற்கு பிறகு இந்த சில மிருகங்கள் அவனை விட்டு தூரமாகும். பின்னர் மனிதர்கள் இந்த மரங்களினால் பலகைகளினால் வீடுகளை அமைத்தார்கள். அதிலிருந்து ஒழுங்காக வாழ்வதற்கு களிமண்ணினால் அவைகளை பூசி தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு மனிதனுடைய சில படிப்படியாக உலோகங்களுடைய வெண்கல படிகம் என்று சொல்வார்கள். இந்த நாகரிகத்தின் பிறப்பு இவ்வாறு பிறந்து கொண்டு வருகின்ற பொழுது ஆங்கிலத்தை சொல்லுவதை போன்று சிவிலைசேஷன் என்ற நாகரிகத்தை குறிக்கக்கூடிய இந்த சொற்கூட சிட்டி என்ற சொல்லில் இருந்து இப்படியாக மனிதனுடைய விடயங்களை பற்றி பேசுகிறார்கள். அரபு மொழியிலே கூட தமத்துன் என்று இந்த முன்னேற்றத்தை பற்றி இந்த நாகரிகத்தை பற்றி மதுன் என்ற சொல்லிலே இருந்து இவை வந்திருக்கிறது. அதே போன்று கிரேக்க ரீதியான கிரேக்கர்களுடைய சொல்லிலே இருந்த அந்த பொலிசி என்ற சொல்லலாம். அதே போன்று ஏர்ப்ஸ் என்ற சொல்லிலே இருந்து ஏர்பன் என்ற சொல்லும் இப்படியாக மனிதனுடைய நாளுக்கு நாள் பல வகையான விடயங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு வந்தது. மனிதன் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தான். இவ்வாறு வருகின்ற பொழுது மனிதனுடைய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உந்து சக்தி ஒன்று இயற்கையாக மனிதனுடைய உள்ளத்திலே அவ்வாறு இருந்து கொண்டு வந்தது. ஆன்மீக காரணியால் மனித பிராணியின் முன்னேற்றம் ஏனைய பிராணிகளின் நிலையிலிருந்து வேறுபட்டதாக இருந்தது. அவனுடைய அறிவுத்திறம், காரண காரிய அறிவு என நாம் அழைக்கும் மனிதனுக்குள்ள மிக அற்புதமான ஒரு உள்ளார்ந்த இயல்பு இப்படியாக சொல்லிவிட்டு வந்து விளங்க முடியாத பிரமிப்பூட்டும் அற்புதம் ஒன்றின் உள்ளம், மனிதனுடைய உள்ளத்தை பற்றி அந்த உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், அதே போன்று மனிதனுடைய மூளை, அந்த மனிதன் இன்று இருக்கக்கூடிய கணனியை போன்று சிறுபராயத்திலே மனிதன் வாழுகின்ற பொழுது நாங்கள் கூட கிட்டத்தட்ட 5 வயதில் நடந்த சில விடயங்களை கூட எங்களுக்கு நாம் இன்று ஞாபகித்து பார்க்குகின்ற பொழுது அவ்வாறான நிலைமைகள்லாம் எங்களுக்கு தோன்றுகின்றதை நாங்கள் பார்ப்போம். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த ஒரு 2 விடயங்களை பற்றி சொல்கிறார்கள். அதுதான் அந்த 2 விடயங்களும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தையும் மனிதனுடைய வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்த ரோதை கண்டுபிடித்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விடயம். அடுத்தது மொழி. இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது தொடக்கத்தில் கண்ணனம், அதாவது மனிதன் எப்படி இருந்தான் என்று சொன்னால் மரக்கட்டைகள் மீது வெறுமனே பொருட்களை வைத்து உருட்டி செல்வான். அதை அடுத்து 2 சிறு கட்டைகளுக்கிடையில் அச்சு மரம் வைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அச்சுகளுடன் கூடிய உண்மையான சக்கரங்கள், அச்சு மையம், ஆரை மற்றும் டயர்கள் என்பனவற்றின் இவ்வாறாக
வந்து கடைசியாக வண்டி வாகனம் என்று இன்று வந்திருக்கிறது. அதே போன்று மொழி மனிதர்களுக்கு அன்றாடம் தேவையான, அதாவது ஒரு சத்தம் கேட்குகின்ற பொழுது அல்லது மனிதனுடைய ஒரு பயம் வருகின்ற பொழுது அவன் எழுப்புகின்ற ஒளி சத்தம், அதே நேரத்தில் மனிதனுக்கு சில ஆசைகள், காதல் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் இருந்து வருகின்ற இவ்வாறான விடயங்களை எல்லாம் வைத்து என்ன செய்தார்கள், இந்த மொழியும் உணரப்பட்டு உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்படியாக நாங்கள் மனிதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சி பரிமாணங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பபிலோனிய பிரதேசத்தில் அல்லாஹு தஆலா அந்த மக்களை, வழிகாட்டில் இருந்த மக்களை என்ன செய்தான், இருந்த இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின்பால் கொண்டு வருகின்ற அந்த பொறுப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்தான், அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். இவர்கள் தங்களுடைய அந்த அரும்பணியை செய்து கொண்டு வருகின்ற பொழுது பொய்யும் தீய செயல்களிலும் அன்றைய மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். என்றாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஏக தெய்வ கொள்கையை நோக்கி மனிதர்கள் ஒரு கூட்டம் படையெடுக்க தொடங்கியது. இருந்தாலும் வீட்டில் என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பூர்வீக இடத்திலே இருந்து அவர்களை செல்லுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பபிலோனியா அந்த பிரதேசத்திலே இருந்து மக்காவிலே அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், அங்கே தங்களுடைய ஏகத்துவ அந்த கோட்பாட்டை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவினுடைய தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, இப்படியாக இந்த இஸ்லாத்தினுடைய வரலாற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, இன்று இஸ்லாத்துக்கு முன்னுள்ள காலகட்டத்திலே மக்களுடைய நிலவரம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், பல வகையான வல்லரசுகள், சக்திகள் அன்றிருந்தது. ரோம், பாரசீகம் என்ற 2 நாடுகள். ரோம் அதனுடைய கஸ்தந்தனியா என்ற தலைநகரம், அதற்கு இஸ்தாம்பூல், அதாக இந்த இம்ராத்தூரியத்து ரோம் சர்வ அந்த சர்வாதிகாரியினுடைய அந்த நாட்டினுடைய தலைநகரம் இஸ்தாம்பூல், இன்று துருக்கி என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாடு என்ன செய்தது என்று சொன்னால், உலகத்தினுடைய நிறைய வளங்களை, பூமிகளை எல்லாம் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய தன்மையில் இருந்தார்கள். இப்படியான இந்த காலகட்டத்திலே தான் பாரசீகர்கள் சர்துஸ்ட் என்ற அவர்களுடைய எழுச்சி ஆரம்பமாகி, அங்கும் பல வகையான அந்த ரோம் வல்லரசை எதிர்க்கக்கூடிய தன்மையிலே 2 வல்லரசுகள் உலகத்திலே உதயமாகியது. இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அன்றிருந்த அந்த ரோம் தேசத்து வல்லரசினுடைய அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியிருந்தார்கள். அவர்களுக்கிடையிலே, அந்த குழுக்களுக்கிடையிலே, கிறிஸ்தவ குழுக்களுக்கிடையிலே கத்தோலிக் மற்றொரு குழுவோடு, அந்த குழு மற்ற குழுவோடு என்று நீண்ட சண்டைகளும் சச்சரவுகளும் அவர்களுக்குள்ளே இடம்பெற்று கொண்டே வந்தது. இப்படியான கட்டத்திலே சில நேரங்களிலே அவர்களுடைய சேர்ச்சிகளுக்குள்ளே, தேவாலயங்களுக்குள்ளே கூட கொலை செய்து பல உயிர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வுகளை கூட வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பாரசீகர்கள் அன்று கிட்டத்தட்ட 7 வகையான வகுப்பினர்களாக பிரிந்திருந்தார்கள். அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில ஆய்வுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய, தனது சொந்த மகளை கூட, சொந்த தாயை கூட திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பண்பாடு, ஒழுக்க வீழ்ச்சி காணப்பட்டதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலே அங்கே ஒரு வகையான ரூஹானியத்தான, எந்தவித பிரயோசனமும் இல்லாத ஒரு துறவரம் சார்ந்த ஒரு வாழ்க்கையும், அதே நேரத்திலே மேற்குலகிலே அதற்கு எதிராக இன்றோ அல்லது அன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்தவித ஆத்மீக ரீதியான தன்மையும் இல்லாத ஒரு சடவாத தன்மையும் குடிகொண்டிருந்த வரலாற்றை எல்லாம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்துக்கு முன்னர்
அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த காலத்தை தான் ஐயாமுல் ஜாஹிலியா என்ற ஒரு தன்மையோடு ஒரு நிலையோடு அங்கே நாங்கள் பார்க்குகிறோம். நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம், பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைப்பார்கள் என்று. அந்த அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை, அவருடைய ஆட்டிடியூட் இருந்த வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். இவைகளுடைய ஏன் அதே நேரத்தில் வட்டி, அவருடைய வட்டி தான் அவர்களுடைய வியாபாரம், விபச்சாரம், கொலை, கொள்ளை போன்ற எல்லா வகையான பாதகமான செயல்களும் அவர்களிடத்திலே மலிந்து காணப்பட்டது. இவைகளுக்குரிய அடிப்படை வேரை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய கபீலாக்கள், கோத்திர குலம், அந்த குலத்தலைவர்களுக்கு அவர்கள் எல்லை மீறி கட்டுப்படுவார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்களை மிகவும் பணிவோடு ஏற்றுக்கொள்வார்கள். இரு கோத்திரங்களுக்கிடையிலே கடுமையான சண்டைகள் நடக்குகின்ற பொழுது வெல்லுகின்ற கோத்திரம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களை கூட என்ன செய்வார்கள், பெண்களை எல்லாம் அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். சில காலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த அவர்களுடைய யுத்தங்கள், சண்டைகள் முடிந்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே திருப்பி போன பெண்களை எல்லாம் அழைக்குகின்ற பொழுது அந்த பெண்கள் திரும்பி வர மாட்டார்கள். தன்னுடைய சொந்த மகள் கூட, பெண்கள் கூட மற்றவர்களை மறுபுறத்திலே இருக்கக்கூடிய ஆண்களோடு திருமணம் செய்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படியாக தங்களுடைய சொந்த பிள்ளைகள் அவர்கள் மற்ற புறத்திலே இருந்து மறுபுறத்திலே இருந்த அந்த கபீலாக்களுடைய தலைவர்களை, ஆண்களை திருமணம் முடித்து வாழ்வதைக் கண்டு இவர்களுடைய உள்ளம் தாங்க முடியவில்லை. இதனால் பெண்களோடு ஒரு வகையான வைராக்கியம், ஒரு கோப நிலை ஒன்று இவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு இந்த பெண்களை பற்றிய ஒரு மிக மோசமான ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்காக வேண்டிதான் பெண்கள் பிறந்தால் அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு வைராக்கியம், தன்னுடைய அடிப்படை இங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அவர்கள் பிள்ளைகள் பிறக்குகின்ற பொழுது, குறிப்பாக பெண் பிள்ளை பிறந்தால் அதை உயிரோடு தன்னுடைய கையினால் குழி தோண்டி புதைக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு புதைக்கப்படுகின்ற பிள்ளைகளை பற்றித்தான் இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்து தக்வீரிலே ஃபைதல் மஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையான அவர்கள் வினவப்படும் போது எந்த குற்றத்திற்காக அவள் என்ன செய்யப்பட்டாள், இவ்வாறு கொல்லப்பட்டாள் என்று கேட்கப்படும். இவ்வாறு இவர்களுடைய பண்பாடு மிகவும் ஒரு அடிமட்டத்துக்கு சென்றிருந்தது. இவர்களுடைய மூலதனமாக எதை கருதினார்கள் என்றால் ஆண் பிள்ளைகளை கருதினார்கள். ஏனென்றால் மற்ற குழுக்களோடு போராடி அல்லது இடைப்பறி கொள்ளை கோஷ்டிகளோடு போராடி அந்த பொருட்களை கொள்ளையடிப்பதற்கும், தங்களுடைய ஒட்டகம் அதே போன்று தன்னுடைய குடும்பம் இவைகளை எல்லாம் பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டியும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்களுடைய இவைகளுக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டது, அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை, இந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் பாதுகாப்பது, இப்படியான விடயங்களுக்காக வேண்டியெல்லாம் ஆண்கள் தான் அவர்களிடத்திலே மிகவும் ஒரு பெருமதி மிக்கவர்களாக காணப்படுவார்கள். ஒரு தாய் கற்பு தரித்து விட்டால் என்று சொன்னால் அதனை மறைத்துக் கொள்வதற்காக அவர்கள் பல வகையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அந்த பெண் பிள்ளை பிறந்து விடுமோ என்று அவர்கள் பயந்து மிகவும் கவனமான முறையிலே வெட்கமாக, ஒரு இழிவாக, ஒரு மிக மோசமான ஒரு நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இது பற்றி நிறைய அறிஞர்கள் தங்களுடைய வரலாற்று நூல்களிலும், குறிப்பாக ஃபஹ்ருர் ராசி போன்ற அறிஞர்கள் தங்களுடைய குர்ஆனுடைய தஃப்சீர் விரிவுரையிலும் இவைகளை பற்றி எழுதுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இடத்திலே வருகிறார். வந்து, நான் பெரும்பாவம், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் மன்னிக்கிறான், நான் பெரும்பாவம் செய்திருந்தாலுமா அதை கூட மன்னிப்பானா என்று கேட்ட பொழுது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தௌபாவை மிகவும் ஏற்பவனாகவும் ரஹீம் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அவர்கள் சொன்ன பொழுது, இல்லை, என்னுடைய பாவம் மிகவும் கனதியானது, காட்டமானது, மிகப்பெரிய என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இறைவனுடைய மன்னிப்பு அதைவிட விசாலமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்திலே அந்த மனிதர் என்ன சொன்னார் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலியா காலத்திலே நான் என்ன செய்திருந்தேன், அவருடைய மோசமான நிலையை பற்றி சொல்லுகிறார். அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியோடு அவர் வீட்டிலே உல்லாசமாக சந்தோஷமாக இருந்துவிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மனிதர் பிரயாணம் போகிறார். பிரயாணம் போய்விட்டு வந்து அந்த 4 வருடங்களுக்கு பிறகு வருகிறார் என்று அந்த காலத்திலே நடந்து போவார்கள், அல்லது மிருகங்களிலே, ஒட்டகத்திலே, குதிரையிலே அல்லது கழுதையிலே, இப்படித்தான் அவர்களுடைய பிரயாணங்கள் இருந்து கொண்டிருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு 4 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை ஒன்று இருக்கிறது. தன் மனைவி இடத்திலே கேட்கிறார், இந்த யாருடைய பிள்ளை இதண்டு? அவர் சொல்றார், பக்கத்து வீட்டு பிள்ளை என்று அந்த பெண்மணி சொல்லுகின்றார். இப்பொழுது பக்கத்து வீட்டு பிள்ளை அப்படி என்று சொன்னால் மாலை நேரமாகின உடனே மறுநாளைக்கு அந்த பிள்ளை சென்று விடும் என்று அவர் நினைத்தார். ஏன்னா அந்த பிள்ளை ஒரு வகையாக ஒளித்து மறைந்து வாழ்ந்து வந்தாலும் இரவு நேரத்திலே பார்த்தா அந்த பிள்ளை வீட்டிலே இருக்கிறது. கடைசியிலே அவர் தெரிய வருகிறது, அந்த பிள்ளையை பற்றி தன்னுடைய மனைவியிடத்திலே மிக கடுமையான முறையிலே அந்த மனிதர் என்ன செய்கிறார், விசாரிக்கிறார். அவள் சொல்கின்றாள், நீங்கள் 4 வருடத்துக்கு முதல் போகின்ற பொழுது நான் கற்பு தரித்திருந்தேன், ஞாபகம் இருக்கிறதா? அந்த கற்பு தரித்த பொழுது உங்களுக்கு உண்டாகிய பிள்ளைதான் இந்த பிள்ளை என்று அந்த மனைவி சொன்ன பொழுது அன்று இரவெல்லாம் அவருக்கு தூக்கம் இல்லாத, ஏதோ தொலைத்து விட்ட, ஏதோ நடந்து விட்ட ஒரு மனிதரை போன்று தூங்குவதும் எழும்புவதும் அப்படியாக அந்த மனிதர் இருந்துவிட்டு காலையாகுவதற்கு சற்று முன்பதாக எழும்பி அவருடைய தாய்க்கு அருகாமையிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை எழுப்பி கொண்டு சொல்கின்றார், வா, ஈத்தன் தோட்டத்துக்கு சென்று வருவோம் என்று அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு 4 வயது சிறுமியை அழைத்து கொண்டு போகிறார். அங்கு சென்று அந்த சிறுமியோடு சேர்ந்து ஒரு குழியை, பெரிய ஒரு குழியை, மடுவை தோண்டுகின்றார். அந்த மடுவை தோண்டிவிட்டு அந்த பிள்ளையினுடைய கம்பு கட்டிலே கையை வைத்து அந்த பிள்ளையை என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த விடயம் எல்லாம் சொல்லுகிறார். யார் ரசூலுல்லாஹ், நான் இவ்வாறு தூக்கி என்ன செய்தேன், அந்த பிள்ளையை நான் வைத்தேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய 2 கண்களினாலும் கண்ணீர் மல்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பெண், அந்த பிள்ளை என்ன செய்கிறாள் என்று சொன்னால், நான் அந்த பிள்ளையை ஒரு கையினால் பிடித்துக்கொண்டு மறு கையினால் மண்ணை போடுகின்ற பொழுது என்னுடைய தாடியிலே மண் பட்டிருந்தது, அதை கூட அவள் தட்டுகிறாள். வாப்பா, என்ன செய்கிறீர்கள் என்று இப்படியாக அவள குரல் அந்த பிள்ளை எழுப்பச் செய்கின்றாள். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே நான் மண்ணை வாரி அவளை உயிரோடு வைத்து புதைத்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலே இருந்து, முபாரக்கான கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது. இப்படி அந்த ஒரு சோபமான நிலையிலே அந்த சிறு குழந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவ்வாறு குழிக்குள் அமிழ்ந்து அவளுக்குரல் எழுப்பிய நிலையிலே அவள் அவ்வாறு என்ன செய்கின்றார், இந்த மரணித்து போகின்றார். இந்த விடயத்தை இங்கு மிகவும் துக்ககரமாக கண்ணீரை ரசூலுல்லாஹ் துடைத்துவிட்டு, அல்லாஹ்வின் அருள், இறை அருள், அவனுடைய வேதனையை முந்திராவிடின் நீ பழிவாங்கப்பட்டிருப்பீர் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய வேதனையை விட இரக்கம் முந்திருக்கிறது. எடுத்தவுடன் அல்லாஹ் தஆலா யாரையும் தண்டனை கொடுக்க மாட்டான். அவ்வாறு இல்லாமல் இருந்திருந்தால் நீ வேதனை செய்யப்பட்டிருப்பீர்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அல் குர்ஆன் யுவாக்கிபு தஹர் என்ற நூலின் 2ஆம் பாகத்தின் 214வது பக்கத்திலே இந்த விடயத்தை பார்க்கிறோம். இதை விடவும்
ஒரு கோரமான ஒரு நிகழ்வு. கைஸ் இப்னு ஆசிம், பனி தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்த கைஸ் இப்னு ஆசிம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதும் தன்னுடைய பாவச் சுமையை குறைத்துக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் வந்து ஒரு கூட்டம் தமது அறியாமையினால் தம் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தனர். எனக்கோ 12 குழந்தைகள் இருந்தது, 12 பெண்கள். 12 பெண்களை நான் என்ன செய்கிறேன், அனைவரையும் நான் உயிரோடு புதைத்திருக்கின்றேன். இவ்வாறு நான் புதைத்து கொண்டு இருந்த பொழுதோ 13வது குழந்தை எனக்கு பிறக்கிறது, பெண் குழந்தை. அந்த தாய் அந்த 13வது பெண் பிள்ளையை என்னிடத்திலே காட்டக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளை மதித்து பிறந்தது, ஜனீனாகவே என்ன செய்தது, பிறந்தது என கூறி அந்த உறவினர் வீட்டுக்கு அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்தார்கள். சில காலம் சென்றதற்கு பிறகு விடயம் அறிந்து அந்த பிள்ளையும் பதறி பதறி அழ அழ அவளையும் உயிருடன் புதைத்தேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் நொந்து போனார்கள். ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்ட மாட்டான் என்ற கருத்தை சொல்லிவிட்டு, நீயோ யா கைஸ் கெட்ட நிலையை எதிர்நோக்கி, நீ ஒரு கெட்ட நிலையை எதிர்நோக்கி இருக்கின்றாய். உனது பாரச்சுமையை குறைக்க அதாவது என்னுடைய பாரச்சுமையை நான் எவ்வாறு குறைக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் இடத்திலே சொன்ன பொழுது, நீர் கொண்ட அதே அளவான எண்ணிக்கை பெண்களை வாங்கி உரிமையிடு, ஏதோ உமது ரப்பினுடைய அதாவது அவனுடைய அருளினால் உமது பாரச்சுமை குறையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயம் அல் ஜாஹிலியத்து வல் இஸ்லாம் என்ற நூலின் 632வது பக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். இப்படியான ஒரு நிலை இருந்தது. அதே போன்று இவர்களிலே சிறந்த ஒருவராக இருந்த பெரியோர் கவிஞர் ஃபரஸ்தக் அவருடைய மூத்த தகப்பன் சஅத் இப்னு நாஜியா என்ற ஒரு மனிதர் ஒரு சிறப்புக்குரிய விடயத்தை செய்கிறார். எவ்வாறென்றால், ரசூலுல்லாவோடு மிகவும் நெருங்கி இருந்த நல்ல ஒரு போர் வீரர். கிட்டத்தட்ட 360 பெண் பிள்ளைகளை அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் இருந்து வாங்கி உரிமையிட்டார். ஒரு தடவை அதாவது இவ்வாறு கொலை செய்வதற்காக ஒட்டகத்திலே ஒரு பெண் பிள்ளையை ஏற்றிக்கொண்டு போகின்ற பொழுது அங்கே 2 ஒட்டகங்களை கொடுத்து அந்த பிள்ளையை கூட என்ன செய்தார் என்று சொன்னால் விடுதலையாக்கிய வரலாற்றை நாங்கள் பார்க்குகிறோம். இவ்வாறு மன அல் வாயிதாத் ஃபஹியல் வஈத ஃபலம் துவாயித், இவ்வாறு உயிருடன் புதைக்கக்கூடிய இந்த தன்மையிலே இருந்து அவர்கள் அந்த சமுதாயத்தை, பெண்கள் சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் மாற்றி அமைச்ச வரலாற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகம் ஒரு விரிந்த ஒரு பரந்த இந்த உலகத்திலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏன் இந்த ஜஸீரத்துல் அரேபிய தீபகற்பத்திலே இந்த இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும், அதே நேரத்தில் ஏன் அரபிய சமூகத்திலே இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா உருவாக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நிறைய ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலக வரைபடத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது இந்த அரேபிய தீபகற்பம், குறிப்பாக மக்கா, உலகத்தினுடைய அதாவது நடுமத்தியிலே வசத்திலே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடத்திலே இருந்து ரோம் தேசத்துக்கு, துருக்கி நாட்டுக்கு, அதே போன்று பாரசீகத்துக்கு, இந்தியாவுக்கு, யூனானுக்கு போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் என்ன செய்யப்பட்டு ஒரு மத்திய இடத்திலே இருந்திருக்கின்ற ஒரு நிலைமையிலே அங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் இலேசாக பயணம் செய்யக்கூடிய தன்மையில் ஏற்பட்டிருந்தது. நிச்சயமாக இந்த சமூகம் வழி தவறிய இந்த சமுதாயத்தை, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே வயங்குந்தும் மின் கப்லிஹி லமினல்லாலீன், நீங்கள் நிச்சயமாக இதற்கு முன்னர் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் என்று சூரத்துல் பக்ராவின் 198வது வசனத்திலே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்குகின்றோம். அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ் படிக்க வாசிக்க தெரியாத உம்மி நபியாக வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்குகிறோம். என்று அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர் உம்மி நபியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சமூகமும் அப்படியான ஒரு சமூகமாக இருந்தது.
இதைத்தான் நான் ஆரம்பத்திலே ஓதி அல் குர்ஆனுடைய வசனத்திலே ஹுவல்லதி பாதஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அவன் எத்தகையவன் என்றால் எழுத படிக்க தெரியாத சமூகத்தார்களில் அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர்களுக்கு அவனின் வசனங்களை அவர் ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி இன்னும் அவர்களுக்கு தேவையானவற்றையும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். இதற்கு முன்னர் வெளிப்படையாகவே வழிகேட்டிலேயே இருந்தனர் அந்த சமூகம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள் அவர்களுடைய ஆயத்துகளை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அந்த ஹிக்மத்தையும் அந்த இறை ஞானத்தையும் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் மக்கா உலகத்திலே, அதாவது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை சுமக்கக்கூடிய ஒரு இடமாகவும் மனிதர்கள் வணங்கக்கூடிய ஒரு முதலாவது ஆரம்ப ஒரு இடமாக இந்த மக்கா நகரம் இபாதத்தினுடைய இடமாக அமைந்திருந்தது. அடுத்தது இது ஒரு மத்திய நிலையத்திலே இருந்தது. அல்லாஹு தஆலா அதே நேரத்திலே அரபு பேசக்கூடிய மக்களாகவும் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். அரபு பாஷையினுடைய வரலாறு, அது பொதிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அதனுடைய சொல் நயம், அவைகளை பற்றி நிறைய ஆய்வுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா அரபு மொழியிலே இந்த இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும், அது ஏன் அந்த அரபு நாட்டிலே இந்த முதலாவது அந்த நபியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே நான் மேல் சொன்ன ஒரு சில விடயங்களோடு இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது அந்த இருந்த மக்கள், அதிலும் குறிப்பாக அந்த ரோம் தேசத்திலே பாரசீகம் போன்ற நாட்டிலே, அதே போன்று இந்தியா, சைனா போன்ற நாடுகளிலே எல்லாம் எவ்வாறு என்று சொன்னால் அடிமைத்தனத்தினுடைய உச்சகட்டம் அங்கே காணப்பட்டிருந்தது. அன்றைய மன்னர்களிடத்திலே, ஆட்சியாளர்களிடத்திலே கேளிக்கைகள் என்பது, அந்த கேளிக்கைகள் ஊடாகத்தான் தங்களுடைய பொழுதுபோக்கை அவர் செய்து கொள்வார்கள். இந்த கேளிக்கைகளுக்கு அவர்கள் இன்று எவ்வாறு கிரிக்கெட் மேட்சை பார்க்கின்றார்கள் அல்லது ஃபுட்பால் மேட்ச் நடக்குகின்ற பொழுது எல்லோரும் பார்த்து கையடித்து விசில் அடித்து அல்லது பாட்டு படித்து எவ்வாறு சந்தோஷத்தை கொண்டாடுகின்றார்களோ அதே போன்று அவர்கள் இரண்டு மனிதர்களை, இரண்டு ஆண்களை, இரண்டு அடிமைகளை விட்டு அங்கே மிக மோசமான முறையிலே அவர்கள் போரிட்டு அழிந்து மடியக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த விடயத்தை வைத்திருந்தார்கள். அதே நேரத்திலே பிளேட்டோ என்று சொல்லக்கூடிய அறிஞர் அல் மதீனத்துல் ஃபாதிலா என்ற தன்னுடைய நூலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த அடிமைகளுக்கு அவர்கள் எந்த விதமான ஒரு உரிமைகளையும் கொடுக்கவில்லை. பிரஜா உரிமை என்ன, எந்த விதமான உரிமையும் கொடுக்கவில்லை என்று அவர் சொல்லுகின்றார். பெண்கள் ஒரு இழிவானவர்களாகவும் ஒரு ஒழுக்கம் குறைந்தவர்களாகவும் ஒரு அருவருக்கத்தக்கவர்களாகவும் அவர்கள் கருதினார்கள். அவள் பேச முடியாது, சிரிக்கவும் முடியாது. சில நேரங்களிலே அவர்கள் கூட்டம் கூடுகின்ற பொழுதும் பெண்களுடைய வாய்க்கு கட்டி அவள் பேச முடியாத அளவுக்கு கூட இப்படியான ஒரு இறுக்கமான ஒரு நிலையிலே அவர்கள் வைத்திருந்த தன்மையை கூட நாங்கள் பார்க்குகின்றோம். இவைகளை எல்லாம் இஸ்லாம் உடைத்தறிந்து, இவைகளிலே எல்லாம் மனித சமுதாயத்தினுடைய விழுமியங்கள் இல்லை என்ற தன்மையை இஸ்லாம் உடைத்தறிந்து, யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்தா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்ற அல் குர்ஆன் இந்த வசனம், உங்களை நாங்கள் ஆண் பெண்ணாக படைத்திருப்பதும் கபீலாக்களாகவும் ஒவ்வொரு தேச மக்களாகவும் நாங்கள் வைத்திருப்பதும் எதற்காக என்று சொன்னால், நீங்கள் ஒருவரை ஒருவர் விளங்கிக் கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக என்று இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். எனவே அங்கே தபக்காத்துகள், ஏற்றத்தாழ்வுகள், மும்மையிசாத்துகள், சிறப்புகள், அதே நேரத்திலே தரஜாத்துகள், அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எந்த தன்மையும் இஸ்லாத்திலே கிடையாது. அதே நேரத்திலே யாரிடத்திலே இறைவனை பற்றி அச்சம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியிலே, இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியிலே எவ்வாறு இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தை வென்றது
என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது ஹையரல் உகூல், எங்களுடைய அறிவே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே எவ்வாறு ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக, உன்னதமிக்க சமுதாயமாக, ஒரு புதியோரு நாகரிகத்துக்கு அடித்தளமிட்ட மக்களாக அவர்களை மாற்றிய விடயத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக அது மிகவும் ஒரு வியக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. எந்த விதமான ஆயுத முனையோ அல்லது எந்த விதமான பலாத்காரமோ இல்லாமல் அவருடைய உள்ளங்களை வென்றெடுத்தது இஸ்லாம். அவர்களை எந்த அளவுக்கு சொன்னால், என்ன மார்க்கத்தில் இருந்தார்களோ எத்ருக்குல் இஸ்லாம் அமாக்கின இபாதத்தையும், அவர்கள் என்னென்ன மார்க்கத்திலே அவர்கள் இருக்கின்றார்களோ அங்கே இருக்குமாறு சொன்னது. வலா யஹுது மின்ஹும் இல்லா ஜிஸ்யா, அவர்களிடத்தில் இருந்து இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பாதுகாப்பை பெறுகிறார்கள், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நல்ல சலுகைகளை பெறுகிறார்கள், அதற்குரிய கூலியை மாத்திரம்தான் என்ன செய்தது இஸ்லாம் அவரிடத்தில் இருந்து அறவிட்டது, பெற்றுக்கொண்டது. மதம் மாற்றத்தை பலாத்காரமாக செய்யவில்லை, மனமுரண்டாக செய்யவில்லை. இஸ்லாத்தினுடைய நீதி, இஸ்லாத்தினுடைய சமத்துவம், இது அந்த மக்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் அவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு நிலையிலும் காணப்பட்டது. இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் என்ன செய்தார்கள், ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, ஃபௌஜ் ஃபௌஜா, கூட்டம் கூட்டம் அலை அலையாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்னு கசீர் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே சுட்டி காட்டுகின்றார்கள், ஹாதி அக்பரு நிஅமில்லாஹி அலா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு இப்படியான நீதியும் சமத்துவமும், எல்லோரும் சமம் என்ற, பெண்ணும் ஒரு படைப்பு தான், அரசனும் ஒரு படைப்பு தான், ஆண்டியும் ஒரு படைப்பு தான், அடிமைத்தனத்தையே அவ்வாறு அறுத்தறிந்த அந்த தன்மையின் காரணமாக இஸ்லாம் பெரிய ஒரு நியமத்தை வழங்கியிருக்கிறது. ஹைது அக்மல லகும் தீனகும் ஃபலா யஹ்தாஜூன இலா தீனி கைரி. இந்த இஸ்லாம் ஒரு பூரணத்துவமான மார்க்கமாக இருந்ததனால் வேறு எந்த விதமான மார்க்கம் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. ஒலா இலா நபியின் கைர நபியும், இந்த ரஹமத்தான நபி இவரை தவிர வேறு எந்த விதமான நபியும் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தேவைப்படவில்லை. அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே இப்படியாக அடக்குமுறையும் ஆணவமும் அதிகாரமும் அங்கே சர்வாதிகாரமும் இருந்த பொழுது அவர்களை விடுவித்த ஒரு பெருமை இஸ்லாத்துக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொந்தமானது. நபியே, உம்முடைய ரப்பின் வார்த்தை உண்மையாலும் நீதத்தாலும் பரிபூர்ணமாகிவிட்டது என்று தம்மத்து கலிமத்து ரப்பிக்க சிதுக்கன் வ அதுலா என்ற ஒரு நிலை என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கின்ற பொழுது பேச்சிலே உண்மை இருந்தது, அவர்களுக்கு இடுகின்ற கட்டளையிலே நீதி இருந்தது, அவர்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற விடயத்திலே நீதி இருந்தது. இதன் காரணமாக என்ன செய்தார்கள், இந்த மக்கள் எல்லாம் இதன் பக்கம் கவர்ந்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதே நேரத்திலே அன்றிருந்த இன்னும் நாங்கள் ஆழமாக இந்த விடயத்தை பார்க்குகின்ற பொழுது அன்று ரோம் தேசத்தவர்களாக இருந்தவர்கள் அன்றைய தங்களுடைய வேத நூலை கூட அவர்கள் மாற்றி தங்களுக்கு ஏற்றதாக தங்களுடைய ஆட்சிக்கும் தங்களுடைய இந்த ஒய்யாரமான வாழ்க்கைக்கும் தேவையான அந்த அடிப்படையிலே தங்களுடைய விடயங்களை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அதே போன்றுதான் பாரசீக வல்லரசும் கூட அங்கு வேலை செய்பவர்கள் எல்லாம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு, தங்களுடைய மன்னருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதே நேரத்திலே அரேபிய தீபகற்பத்திலே சிலை வணங்கிகளாக இருந்தார்கள். இப்படியாக ஒரு இருண்ட ஒரு சமூகமாக இருந்த இந்த காலகட்டத்திலே தான் என்ன செய்வார்கள், அல் கவியு யகுலுல் லைஃப், சக்தி உள்ளவன் இயலாத மனுஷனை ஆட்டி படைக்கக்கூடிய நிலை இருந்தது. அல் அபியது லாயத்த சாவல் அஸ்வது, வெள்ளக்காரன் என்றால் கற்பின மக்களுக்கு அங்கே எந்த விதமான உரிமையும் கொடுக்காத ஒரு நிலை என்ன செய்யப்பட்டது, ஏற்பட்டது. அதே நேரத்தில் இந்த இஸ்லாத்துக்கு முதல் அவர்களிடத்திலே காணப்பட்ட வியாபாரங்களை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது வட்டி தான் வியாபாரமாக இருந்தது. அதே நேரத்திலே சில நல்ல பண்போடும் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் ஷாம் தேசத்துக்கு நோக்கி அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய பொருட்களை
விற்பதற்காக எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அன்று பல இடங்களிலும் பல ஊர்களிலும் வாராந்த சந்தை என்று உலகத்திலே பல இடங்களிலே இருப்பதை போன்று நமது நாட்டிலும் கூட வாராந்த சந்தை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஊரிலே, அடுத்தது திங்கட்கிழமையில் ஒரு ஊரிலே, வியாழக்கிழமை ஒரு ஊரிலே, இப்படியா வாராந்த சந்தை இருக்கும். அங்கு வருடாந்த சந்தைகளை வைத்திருந்தார்கள். ஷாம் தேசத்திலே தௌமத்துல் ஜுந்தல் என்ற ஒரு சந்தை இருந்தது. ரபியுல் அவ்வல் 1 தொடக்கம் 15 வரும் வரை ஒரு சந்தையாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு எல்லா இடங்களிலும் இருந்து தங்களுடைய பொருட்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். அதேபோன்று பஹ்ரைனிலே ஹிஜ்ருல் பஹ்ரைன் என்ற ஒரு சந்தை ரபியுல் ஆஹிர் மாதத்திலே வைத்திருந்தார்கள். அதேபோன்று யமன் தேசத்திலே ஒரு சந்தை வைத்திருந்தார்கள். அரேபிய கடலிலே துபாயிலே ஒரு அந்த பிரதேசத்திலே ஒரு துபாய் என்ற பெயரிலே ஒரு சந்தை வைத்திருந்தார்கள். ஒமானுக்கும் அதனுக்கும் இடையிலே அந்த தென் கரையிலே அதன் என்ற ஒரு சந்தையை ஷாபான் மாதம் 15 என்று அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்படியாக யமனின் தலைநகர் சன்னா, அதே போன்று யமனுக்கும் ஒமானுக்கும் இடையிலே, அதே போன்று ஹிஜாஸ் அந்த தாயிஃப் என்ற பிரதேசத்துக்கு அண்மையிலே உக்கால் என்ற ஒரு சந்தை, இப்படியாக பல இடங்களிலும் அவர்களுடைய சந்தைகளை வைத்துக்கொண்டு அங்கிருந்து மக்கள் இந்தியா, சைனா, ஈரான், ரோம் என ஈராக் போன்ற பிரதேசங்களில் இருந்து மக்கள் என்ன செய்வார்கள், அங்கெல்லாம் இருந்து வந்து தங்களுடைய பொருட்களை கொண்டு வருவார்கள், கொண்டு செல்வார்கள். அவருடைய வியாபார பொருட்கள் நிறைய அரிசி, சீனி, அதே போன்ற பருப்பு வகைகள், புடவைகள், அதே அரபிகளிடத்திலே அத்தர் வகைகள், குறிப்பாக சிரியா நாட்டிலே இருந்து, அன்று நாங்கள் ஷாம் தேசம் என்று சொல்லுகின்ற நாடுதான் இன்று இருக்கக்கூடிய சிரியா, ஜோர்டான், லெபனான் போன்ற அந்த பிரதேசம் எல்லாம் ஷாம் தேசம் என்று அன்று அழைக்கப்பட்டது. இன்றும் கூட சிரியா நாட்டினுடைய இந்த நறுமண அத்தர் வகைகள் உலகத்திலே ஒரு குறிப்பாக அரபிய நாடுகளிலே நல்ல ஒரு கராக்கியாக இருந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த அரபிகளிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து சபவிலே ஒரு கிராமத்தை பற்றி, ஒரு நகரத்தை பற்றி, நகரம் என்று வரக்கூடிய இதை பற்றி அவன் கூறுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், அந்த அரபிகள் அவர்களுடைய அந்த அசாத்தன் என்ற ஒரு சந்தையை உருவாக்கியிருந்தார்கள். அது அந்த ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதியிலே சோமாலியா அவை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பிரதேசத்தில் இருந்தது. இதை பற்றி அல் குர்ஆன் கூட எவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னால், வஜஅல்னா பைனஹும் வபைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரம் வாஹிரத்தன் வகத்தர்னா ஃபீஹா ஸைர சீரு ஃபீஹா லயாலிய வ ஐயாமன் ஆமினின் சூரத்து சபையின் 18வது வசனத்திலே, இன்னும் அவர்களுக்கிடையேயும் நாம் பரக்கத்து செய்திருந்த ஊர்களுக்கிடையேயும் வெளிப்படையாக தென்படக்கூடிய சில ஊர்களை நாம் உண்டாக்கி அவற்றில் போக்குவரத்து வசதியும் தங்குமிடங்களும் கொண்ட பிரயாணத்தை நாம் அமைத்தோம். இரவுகளிலும் பகல்களிலும் அதில் அச்சமற்றவர்களாக பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று நாம் கூறினோம் என்று சொல்லுகின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்குகின்றோம். இவ்வாறு இந்த சபை அந்த நகரவாசிகள், அதே நேரத்தில் அரபிகளும் ஒமானில் இருந்தும் ஹதரமௌத்திலும் இருந்து என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்கும் வந்திருந்த வரலாற்றை அராம்கோ வேர்ல்ட் மேகசின் என்ற ஒரு நூலின் 51வது பாகத்திலே குறிப்பிடுவதும், இந்த இவர்கள் அங்கு வந்திருந்து அழகான வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய பணிகளையும் வியாபார பொருட்களையும் மேற்கொண்ட விடயத்தை பற்றி நாங்கள் சொல்லுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா சிரியா நாட்டுடைய வியாபாரத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, ரிஹ்லத் லீலாவி குரைஷ் ஈலாவிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப், ஷிதாவிலும் சைஃபிலும், குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அவர்கள் இந்த வியாபார பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று சூரத்துல் குரைஷிலே இறைவனுக்கு சுப்ஹானஹு தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்குகின்றோம். அதே நேரத்திலே அந்த வியாபார தன்மையை பார்க்குகின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துல் மனாஃப், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாருடைய தந்தை, அவர்கள் ஒரு பெரியோர் வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களுடைய வியாபாரம் மிகவும் மகத்துவமான பிரபல்யமான ஒரு மனிதராக என்ன செய்திருக்கின்றார், அவர்கள் இருந்து அந்த கஸ்ஸா என்ற பிரதேசத்திலே மரணித்து அவர்களுடைய மன்னரை இன்றும் அந்த பிரதேசத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இவர்கள்தான் ஈலாப் என்ற ஒரு நாணயத்தை கூட அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று டாலர், டீனார், இந்த ரூபி என திர்ஹம் என்றெல்லாம் பேசுகின்றோமே, அதே போன்ற ஒரு நாணயத்தையும் அவர்கள் உருவாக்கிய வரலாற்றையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபோடு என்ன செய்தார்கள்? அம்மிஹி அபூ தாலிப் அவர்களோடு ஷாம் தேசத்துக்கு வியாபாரம் சென்றிருந்தார்கள். அதே நேரத்திலே அன்று கப்பலிலே தான் நிறைய வியாபாரங்கள் நடந்திருக்கிறது, கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும். கடல் மார்க்கம் அரபிகளுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குகிறோம். கானத்து திஜாரத்துல் பஹரியத்தோ ஹக்கன் முத்துலக்கன் லில் அரபி முந்து ஃபஜரத் தாரீக். இஸ்லாத்துக்கு முன்பிருந்தே, வரலாறு ஆரம்பித்த காலகட்டத்திலே இருந்து அந்த கடல் பிரதேசம், கடல் பிரயாணம் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு, அரபிகளுக்கு சொந்தமான ஒரு வியாபார வழியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தரை மார்க்கமான வியாபாரத்திலும் அவர்கள் ஹதரமௌத்திலே இருந்து ஆரம்பித்து நஜ்ரானுக்கு சென்று அங்கிருந்து ஃபாவ் என்ற ஊருக்கெல்லாம் சென்று அங்கிருந்து அரேபிய வளைகுடா எல்லா ஷாமுக்கெல்லாம் என்ன செய்வார்கள்? ஊடறுத்து செல்வார்கள். ஊடறுத்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் என்ன செய்வார்கள்? ஆய்வு செய்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் விற்று அங்கே இவர்கள் கொண்டு செல்லுகின்ற பொருட்களை கொடுத்து விட்டு வேறு பொருட்கள் தங்கள் கொண்டு செல்லுகின்ற வியாபார பொருட்களை எல்லாம் விற்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி சொல்லக்கூடிய இவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டது. அதே நேரத்திலே இந்த மக்காவிலே, இந்த அரேபிய தீபகற்பத்திலே குறிப்பாக கானத் ஹயாத்துன் பதவியத்துன் வபிதாஇயா, பதுக்கள் என்று நாங்கள் சொல்வதை போன்று அவர்கள் ஒரு சின்ன ஒரு உணவுக்கு கூட, சாதாரண ஒரு உணவை கூட அவர்கள் பெற முடியாத அளவுக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த சாதாரண உணவு கூட அவர்களிடத்தில் இல்லாததன் காரணமாகத்தான் பெரும் சண்டைகள் மூண்டது. சண்டைகள் மூன்று என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் அந்த யாரிடத்திலே தண்ணீர் இருக்கிறதோ, உணவு இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் என்ன செய்வார்கள்? பறிப்பதற்காக வேண்டி சைத்தரத்துன் அலல் மனாத்திக் அல்லத்தி யதவஃபரு ஃபீஹா அல் மாஉ வல் கல لتأمين حاجات الماشية التي كانت أغلب القبائل العربية تعتمد عليها في إدامة حياتها. எனவே தாங்கள் வாழ்வதற்காக வேண்டி அவர்களிடத்திலே இல்லாத நீர் இல்லை, அதே போன்று மிகவும் ஏழைகளாக இருந்த அந்த ஒரு அந்த ஒரு சமூகத்திலே இப்படியாக அந்த வியாபாரத்திலும் அவர்கள் பின்னடைந்திருந்த அந்த காலகட்டத்திலே ஈராக், ஷாம், மிஸ்ர் போன்ற, எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் வடபக்கமாகவும் அதே நேரத்திலே மேற்கு புறமாகவும் அவர்கள் மிகவும் எத்தமையசு பி கஸரத்தில் ஹைராத், நிறைய ஹைராத்துகள், நிறைய நன்மைகளும் நிறைய வளங்களும் உள்ள செல்வம் கொடுக்கக்கூடிய மக்களாகவும் அவர் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவருடைய மண் வளம், அவர்களுடைய நிலம் மிகவும் பண்பட்ட ஒரு நிலமாக இருந்தது. நிறைய நீர்நிலைகள் அங்கே காணப்பட்டது. தங்களுடைய தோட்டம் துறவுகளை வளர்த்து கொள்வதற்காக, தங்களுடைய பயிர்களை, தங்களுடைய ஏனைய விடயங்களை வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் இவ்வாறு நிறைந்த பொருளாதாரத்தையும் நல்ல வளங்களையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக அந்த பிரதேசங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து சென்ற, அங்கு இயல்பாகவே மக்கள் தங்களுடைய உணவுக்கும் உடைக்கும் அதாவது சந்தோஷமாக வாழக்கூடிய இடங்களை நோக்கி நகர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். எல்லா விடயங்களும் அவர்கள் முன்னோறி கொண்டு சென்றார்கள். பொருளாதாரம் இருந்ததன் காரணமாக கனியத்துன் ஜித்தன் அவு ஹைராத்துஹா அல் கசீரா அத்தவூர் ஃபி ஜமீன் நவாஹி அல் அல்மியா வல் அதபியா வல் ஃபன்னியா. இவர்கள் இந்த பொருளாதாரத்தில் மாத்திரம் செல்வம் கொளிப்பவர்களாக மாத்திரம் இல்லாமல் என்ன செய்தார்கள்? தங்களுடைய அறிவு ரீதியாகவும், தங்களுடைய கலாச்சார ரீதியாகவும், அதே நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாகவும் இவர்கள் முன்னெழுந்த நல்ல மக்களாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியாக பொருளாதார ரீதியாக வேறு வேறு பிரதேசங்கள் முன்னேறி கொண்டு போகின்ற அதே நேரத்திலே இந்த தங்களுடைய சரக்குகளையும் பொருட்களையும் விற்குகின்ற சந்தைகளுடைய நிலவரங்கள் இவ்வாறு இருக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வட்டியும் சூதும் கொள்ளையும் கொலையும் பெண்களை பற்றிய இப்படியான நிலைமைகளும்
வந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தோன்றி பெரிய ஒரு மாற்றத்தையும், இஸ்லாத்தினுடைய வருகை அவர்கள் ஈடுணையற்ற எல்லா மக்களையும் ஒரு பூரணத்துவத்தை கொண்டு வந்த, மக்களுடைய ஆத்மாவை, அவருடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய தன்மையோடு வரக்கூடிய இந்த இஸ்லாம் மனிதனுடைய சகலவிதமான ஆளுமை பண்புகளையும் அவனுக்கு கொடுத்து இம்மைக்கும் அதாவது மறுமைக்கும் உரிய எல்லா விடயங்களையும் இந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்ற பாதைக்கு ஒரு ஒளிக்கீற்றாக, ஒரு ஒளியாக வந்தது. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பட்ட கஷ்டம், அந்த மக்கள் விளங்காத தன்மையினால் ரசூலுல்லாஹ் தாயிஃபிலே எவ்வாறான ஒரு நிலையை, அதே போன்று அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் பாதையிலே செல்லுகின்ற பொழுது சிறு குழந்தைகளை ஏவிவிட்டு அவர்களுக்கு சில காட்சிகளை கொடுத்து கல்லடிக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே இருந்து இரத்தங்கள் பீரிட்டி பாயும். தாயிஃபிலே இருந்து வருகின்ற பொழுதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அவர் போகின்றார், ஒரு பைத்தியக்காரன் போகிறார், என்ன செய்கிறார், ஒரு சூனியக்காரன் போகிறார் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு காசுகளை கொடுத்து ஏவி விடுவார்கள். அவர்கள் கற்களினாலும் மோசமான வார்த்தைகளினாலும் ஏசி பேசி அவர்கள் அடித்து அவர்களை துன்புறுத்தினார்கள். அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணகத்திலே இருந்து இறங்கி, ரசூலுல்லாவே நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், இந்த மக்களை இந்த 2 மலைகளுக்கும் இடையிலே வைத்து அவர்களை அழித்து விடட்டுமா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன இன்ன கௌமன், இவர்கள் என்ன செய்கிறார்கள், தெரியாத மக்களாக இருக்கிறார்கள், எதிர்காலத்திலே தெரியக்கூடிய மக்களாக மாறுவார்கள் என்ற ஒரு விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயங்களில் இருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அன்றிருந்த சஹாபாக்களை அவர்கள் செய்த கொடுமைகள், சுடு மண்ணிலே அவர்களை இட்டு வேகா வெயிலிலே அவர்களுக்கு செய்த அநியாயங்களை நாங்கள் பார்க்குகிறோம். அதே போன்று பெண்களுக்கு செய்த கொடுமைகள், இம்சைகள், கிட்டத்தட்ட சுமார் 3 வருடமாக ஷாபு அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே இட்டு அங்கே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாவையும் அவர்களை பின்பற்றிய பனு ஹாஷிம்களையும் அவர்கள் யாருமே எந்த விதமான பொருளும் கொடுக்கக்கூடாது, உணவும் கொடுக்கக்கூடாது என்று அவர்களை தடுத்த பொழுது அபூ தாலிப் அவர்கள் ஹஸரத் அலியினுடைய தந்தை, ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை, அவர்களை அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ தாலிப் தன்னுடைய இரவு நேரத்திலே ரசூலுல்லாவுக்கு ஏதும் ஆபத்து நடந்துவிடும் என்பதற்காக அதாவது இரவாகிவிட்டால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வளமையாக அலி தூங்குகின்ற இடத்திலே, ஹஸரத் அலி அவர்கள் தூங்குகின்ற இடத்திலே ரசூலுல்லாவை தூங்கச் சொல்வார்கள். ரசூலுல்லா தூங்குகின்ற இடத்திலே ஹஸரத் அலியை தூங்கச் சொல்வார்களாம். ஏனென்றால் ஏதும் நடந்து ரசூலுல்லாவுக்கு ஏதும் நடந்து விடாமல் கொல்லப்படுவதாக இருந்தால், என்னுடைய பிள்ளை அலி அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படட்டும், ரசூலுல்லா பாதுகாக்கப்படட்டும் என்று இப்படியாக 3 வருடங்களாக ரசூலுல்லாவை அந்த பொருளாதார தடையிலே இருந்து அவர்கள் பாதுகாத்தார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு ரசூலுல்லா தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அழுகிய குடல்களை கொண்டு அவருடைய மேனியிலே போடுவார்கள். அப்பொழுது ஹஸரத் ஃபாத்திமா கேள்விப்பட்டு ஓடோடி வருவார்கள், தன்னுடைய பாட்டினாருக்கு மேலே இருக்குகின்ற அந்த அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்துவார்கள், சுத்தப்படுத்துவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் ஹஸரத் அபூ தாலிப் அவர்கள் உருகிய வாளோடு வருகின்ற பொழுது அவர்களை கண்டு அந்த எதிரிகள் அவர்கள் அவ்வாறு ரசூலுல்லாவை விட்டு ஓங்கி, அதாவது ஒளிந்து போகக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த மக்கள் ரசூலுல்லாவுக்கு செய்த அநியாயம் அனைத்திலும் இருந்து ஃபஸ்தகிம் கமா உமீர், உங்களுக்கு எவ்வாறு கட்டளை இடப்பட்டதோ அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் உறுதியாக இருங்கள் என வானில விஸ்தகாம் அல தரீகத்தி லாஸ்கை நாகும் கதக்கா, யாரெல்லாம் இந்த பாதையிலே உறுதியாக இருக்கிறார்களோ, திடமாக இருக்கிறார்களோ, விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்ற நன்மாராயங்கள் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவின் மூலமாக அந்த சஹாபாக்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாவுக்கு இப்படியாக இந்த உளவியல் தன்மையோடு மாத்திரம் ரசூலுல்லாவை பார்க்காமல் உள ரீதியான அந்த மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற பெரிய ஒரு பொறுப்பு ரசூலுல்லாவுக்கு இருந்தது.
அன்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? சஹாபாக்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்வார்கள். பொறுமையோடு இருங்கள், சபராக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற வரைக்கும், ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பண்பாடை, தன்னுடைய காலை ஸ்திரப்படுத்துகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் எந்த யுத்தத்தையும் அவர்கள் ஆரம்பிக்கவும் இல்லை. அவர்கள் எந்த விதமான மற்றவர்களால் வருகின்ற யுத்தத்தை கூட, எதிர்ப்புகளை கூட இந்த முறையின் மூலமாகத்தான் அவைகளை எல்லாம் எதிர்த்து சமாளித்து வந்தார்கள். ஆனால் மதீனாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், பத்ர் யுத்தம் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் படையை தயார்படுத்தி கொண்டு போகிறார்கள். அதே போன்று உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம், தபூக் யுத்தம், தாத்து சலாசில், ஹைபர் யுத்தம், இப்படியாக எத்தனையோ அஹ்ஸாப் யுத்தம் என்று பல வகையான யுத்தங்களை நாங்கள் மதீனாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர்கள் தாக்குகின்றார்களா, இவர்களும் தயாராகுவார்கள். அநேகமான யுத்தங்கள் தற்பாதுகாப்புக்காக வேண்டியும் அங்குள்ள மக்களுடைய எதிர்கால ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கைக்காக வேண்டியும் தான் நடந்திருக்கிறது. இவ்வாறு நடந்த இந்த தன்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பட்ட கஷ்டத்தை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுதோ அவர்களுடைய இடுப்பே உடைகின்ற அளவுக்கு அவர்களுடைய அது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மதீனாவிலே நடந்த அத்தனை யுத்தங்களை விடவும் மக்காவிலே ஒரு யுத்தம் கூட இல்லை. ஆனால் அந்த காவிர்களினால் ரசூலுல்லாஹ்வுக்கு இழைக்கப்பட்ட அந்த விடயம் மிகவும் பாரமானது, கஷ்டமானது. அங்க விஸ்ரக் அல்லது அங்கலக், நாங்கள் உங்களுடைய சுமையை உங்களுடைய லஹரை கூட, முதுகை கூட உடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த சுமைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்தோம்? அகற்றினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நிலைமை காணப்பட்டது. எனவே இஸ்லாம் அந்த வகையான சடரீதியான செழிப்பு நிலைமைக்கோ அல்லது இன்ப நுகர்வு வாழ்க்கைக்கோ மகிழ்ச்சிக்கான ஒரு வாழ்க்கையை என்ன செய்யவில்லை, முன்வைக்கவில்லை. மனிதனின் உண்மையான இயல்பினை பகுப்பாய்வு செய்வதனூடாக அது தனது கோட்பாடுகளை உருவாக்கி கொள்கின்றது. அது இக்கோட்பாட்டுடன் தனிநபர் மற்றும் சமூக வாழ்க்கைக்கான திட்டம் ஒன்றை உருவாக்குகின்றது. இந்த திட்டத்தினூடாக நிச்சயமாக சமூக வாழ்க்கை ஒன்றை திட்டமிட்டு இந்த திட்டம் அனைத்தையும் உள்ளடக்கிய நிலையான ஒழுக்க நெறிமுறைகளை கொண்டிருப்பதுடன் இன்றைய நவீன உலகின் வரையறுக்கப்பட்ட சடவாத நோக்கங்களுக்கும் அப்பால் உன்னதமான பல குறிக்கோள்களையும் அது கொண்டுள்ளது. இஸ்லாம் மனிதனை பொருள் சார்ந்த மற்றும் நிதி சார்ந்த வரையறைக்குள் சிறைப்படுத்துவதில்லை. பெருமளவுக்கு இடவசதி கொண்ட விரிந்த வெளியரங்கொன்றில் அவனை அது வைக்கின்றது. அங்கு ஒழுக்கம், கோட்பாடு மற்றும் ஆன்மா என்பன ஆட்சி செலுத்தும். இஸ்லாத்தின் சட்டவாக்கங்கள் மனிதனின் உள்ளார்ந்த இயல்பிலிருந்து ஊற்றெடுப்பனவாகும். அவை பரஸ்பர உதவி மற்றும் கூட்டாக ஒத்துழைத்தல் என்பனவற்றை ஊக்குவிக்கின்றன. பொருளூட்டும் நோக்கங்களினால் தனிநபர் மீதும் சமூகத்தின் மீதும் திணிக்கப்பட்டுள்ள குறுகிய வரையறைகளுக்கு அப்பால் மிக உயரிய விழுமியங்களை அது தேடிச் செல்கின்றது. அது மாற்றம், முன்னேற்றம் நோக்கிய பயணம் மற்றும் சிருஷ்டியின் உள்ளார்ந்த பரிபூரணத்துவம் என்பனவற்றை நோக்கி மனிதனை வழிப்படுத்துகின்றது. இவ்வாறு மனிதனுடைய உள்ளத்தை செம்மைப்படுத்தி அந்த உள்ளத்துக்கு தேவையான, அந்த ஆத்மாவுக்கு தேவையான, அந்த ரூஹுக்கு பொருத்தமான நல்ல தன்மையுள்ள மக்களாகத்தான் என்ன செய்கிறது? இஸ்லாம் ஒரு பூரணத்துவமான நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கின்றது. இன்று எதிரிகளினால் சுமத்தப்படுகின்ற ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுக்கு எதிராக, வாழ்க்கைக்கு எதிராக சொல்லப்படுகின்ற அத்தனை விடயங்களுக்கும் அழகான முறையிலே அறிஞர்களினால் பதிலளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கலாம், மேற்குலகிலே கிட்டத்தட்ட 80% திருமணம் இல்லாத வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 25 வயதுள்ள ஒரு மனிதர் 40 வயதுள்ள ஒரு பெண்ணை எவ்வாறு திருமணம் செய்தார் என்ற தன்மைகள் எல்லாம் நிறைய ஆய்வு செய்யப்பட இருக்கின்றது. எதிர்காலத்தில் இவைகளை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் ஆய்வு செய்து நல்ல பல விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.